Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Sula Vineyards Limited IPO டிசம்பர் 12ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2003 இன்கார்பரேட் பண்ணினாங்க. நம்ம இந்தியாவில் லார்ஜஸ்ட் வைன் ப்ரொடியூசர் அண்ட் செல்லராக இருக்காங்க. ரஸா, திந்தோரி, த சோஸ், சத்தோரி, மடேரா அண்ட் தியா இவர்களுடைய பிராண்டாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் பிராண்டாக சுலாவை சொல்லியிருக்காங்க. 2012 கிரேப்ஸ் வைன் மார்க்கெட்டில் வேல்யூ வைஸ் பார்க்குறப்ப நம்ம இந்தியாவில் 100% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாரின் பிராண்டையும் இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. 21 இன்டர்நேஷ்னல் ஃபாரின் பிராண்டு. ஓகேங்க, இவர்களுடைய பிஸ்னஸாக 2 வகையாக பிரிக்கலாம். வைன் பிஸ்னஸ், வைன் டூரிசம் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி. வைன் பிஸ்னஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, செல் பண்ணுறது. வைன் டூரிசம் பிஸ்னஸ் அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் வைன் சேல்ஸ் பண்ணுறது இல்லாமல் மற்ற சர்வீசஸும், ரெசார்ட், டேஸ்டிங் ரூம்ஸ் இது மாதிரி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வைன் டூரிசம் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டி நாசிக்லேயும் பெங்களூர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோன்னா 50 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, 11 கார்ப்பரேஷன்ஸ், 14 லைசன்ஸ்டு ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, 23,000 பாயிண்ட் ஆஃப் சேல் இடமும் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ 2021 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு 20 கம்பேர் பண்ணும்போது. தென் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2020 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. தென் 2021-22 ப்ராஃபிட் தான் மேக் பண்ணியிருக்காங்க. 2022 ஹை க்ரோத் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏர்னிங் பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா 2022 படி ₹6.53 இருக்குது. கடனும் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஸோ நல்ல விஷயந்தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.48 இருக்குது. ஸோ 1 ரேஷியோக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ டெப்ட்டும் ஓகேன்னு நம்ம எடுத்துக்கலாம். நெட் அசெட் வேல்யூ ₹50.29 இருக்குது 2022 படி. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 11.45% இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே. கிராஜுவல் க்ரோத் இல்லை 2020 கோவிட்னால. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் க்ரோத், பட் ஃப்யூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கலாம். 3 கம்பெனிஸ் லிஸ்டட் பேர்ஸாக RHPயில் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ரேடிகோ கைத்தன், யுனைடெட் பிரிவரிஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் ஹையஸ்ட் பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் தான் 16.63%. ஸோ பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் பிரிவரிஸ் தான் பார்த்திங்கன்னா அரவுண்டு 120 பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஐபிஓ வர்ற சுலா வீனியார்ட்ஸோட பிஇ மல்டிபிள்னு பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் ₹357. 2022 ஏர்னிங் பர் ஷேர் ₹6.53 பார்த்தோன்னா 55 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2023 ஏர்னிங் பர் ஷேர் ஆனுவலைஸ்டு பார்த்தோம் அப்படின்னா 47 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபுல்லி ப்ரைஸ்டுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 12ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 14ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ ₹2. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பண்ட் ₹357. ஒரு லாட் அப்படிங்கிறது 42 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸ் 960 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலாக தான் ஐபிஓ வர்றாங்க. ஒரு வருஷம் லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் டிசம்பர் 19ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகுது டிசம்பர் 20ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமெட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது டிசம்பர் 21ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 22ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,994 தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 8 டிசம்பர் அன்னைக்கு ₹40 அப்படின்ற டிமாண்டில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் ₹357. ஸோ 11% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 28.44% ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் ஐபிஓ 27.33 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. நாம் எப்போவுமே 50 அண்ட் எபோவ் வச்சுருந்தா தான் ஓகேன்ற மாதிரி எடுத்துப்போம் ப்ரமோட்டர் ஹோல்டிங். ஸோ இது வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டன்ட் க்ரோத்தில் 2020 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்யூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கடன் அப்படின்னு பார்த்தோன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.48 தான். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வைன் ப்ரொடியூசர் அண்ட் செல்லராக இருக்காங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் சில சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீனியார்ட், ரெசார்ட் அண்ட் டேஸ்டிங் ரூம் இது மாதிரி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க.
காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ரேடிகோ கைட்டன், யுனைடெட் பிரிவரிஸ் இது மாதிரி 3 கம்பெனிஸ் லிஸ்டட் பேஸாக கொடுத்துருக்காங்க ஆர்ஹெச்பியில். வேல்யூஷன்ஸ் 55 PE மல்டிப்பிளில் ஐபிஓ வர்றாங்க. ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரி PE 83ல் இருக்குது. ஓவராலாக லாங் டேர்முக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் மிக்சடாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் வேணால் இந்த ஐபிஓவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நான் நல்ல டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதா இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 13 டிசம்பர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினோட பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட்டில் டிமாண்டு 11% ப்ரீமியமில் இருக்குது. செகண்டரி மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு நியராக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 13th டிசம்பர் வரைக்கும். இது என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.